நாளைக்கு தங்கவேலில் ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்குது. ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இந்திரா கேண்டீன் ஓப்பன் பண்ணுறாங்க தங்கவேலி எம்எல்ஏ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்கள் இது என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப நல்லது. வரையும் அங்கே டிஃபனு மத்தியான சாப்பாடு எல்லாம் 5 ரூபா தான், 5 rupees ஒன்லி. மக்கள் நல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறதுனால அந்த இடத்துல போய் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த மேட்ரு வரவேற்கத்தக்க விஷயம். சிலர் ப்ரெஸ்கார் கூட அதே கொஸ்டின், சார் இந்திரா கேண்டீன் போடுறாங்க சார், மீதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரிக்கிட்டலாம் அவங்க ஏன் நான் சொல்ல கடவுள்கிட்ட இருக்குன்னா, எம்எல்ஏ மேலோட அச்சீவ்மெண்ட்டு அவங்களுடைய எந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எல்ஹெச்சில் இருக்கட்டும், விதான் சௌதாவில் இருக்கட்டும், எந்த ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மினிஸ்டர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்களோ கஷ்டப்பட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா நான் கண்ணால் பார்த்துக்கிறேன் மேடம். அங்கங்கே போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்கிட்ட ஒரு மினிஸ்டர்கிட்ட நீ கேஜிஎஃப் கோசம் வாதாடிட்டு, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் ஒன்றும் காங்கிரஸ்காரங்கள ஜென்ரலாக சொல்கிறேன், நான் பொதுவாக நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டு ஃபண்டுகளை எடுத்து வராங்க. கேஜிஎஃப்க்கு ஃபண்டுகளை எடுத்து முனிசிபாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அங்கங்கே டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. மக்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின்னா எப்போ சார் ஃபேக்ட்ரி போடுறாங்க, அதுவும் ஷார்ட்லி நடக்கும், அதுவும் போடுவாங்க. என்னோடய கொஸ்டின்னா, மேடம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபண்டுங்களை எடுத்து வரப்போ இந்த கேஜிஎஃப்பில் தங்கவேலு முனிசிபாலிட்டி கமிஷனரும் ஏஇ மஞ்சுநாத் பவன்குமார் சாரும் ஒரு மெம்பருக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு கொடுக்குறாங்க. இல்லை இந்த ஃபண்டு கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி நான் குறை சொல்ல விரும்பல, அவங்களும் ஃபண்டுகளை கொடுக்குறாங்க. அதுடைய நடவடிக்கைன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க். ஒரு பார்க் எடுத்துங்க. நான் தனிப்பட்ட விஷயத்தில் மேடம்க்கு என் பர்சனல் ரிக்வெஸ்ட், தனிப்பட்ட விஷயத்தில் பார்க்கு விசிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபண்டுகளை எடுத்து வரீங்க, இங்கே அந்த ஃபண்டுங்க வீணாக போகும். கேஜிஎஃப்பில் ஒரு வார்டில் 3 பார்க் இருக்குது. எந்த பார்க்கு நல்லா இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உதாரண மாதிரி இருக்குது. மைனிங் ஏரியாவில் 18 வார்டு இருக்குது. 18 வார்டில் செக் பண்ணுங்க. நான் மைனிங் ஏரியாவில் 10 வார்டு செக் பண்ணுங்க. அப்புறமா நம்ம வார்டு நம்பர் 22 கர்ணா, அவருக்கு ஆல்ரெடி அவரும் பார்க் பண்ணிக்கிறாரு. அவர் ஃபண்டு வாங்கி வேறு ஒரு ஸ்கீமில் போட்டுக்காரு. ஒன்றும் அந்த ஃபண்டு கூட வரலன்னு அவரும் பாவம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்க சொல்ல அந்த பார்க்குங்களை ஃபஸ்ட்டு நம்முடைய முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டு எங்கெங்கேயோ விசிட் போகிறாங்க. அங்கன்வாடி போகிறாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. தங்கவேலு எம்எல்ஏ பண்ணுற ஒரு சேவையை இப்போ மக்களுக்கு தெரிவுபடுத்தணும். முனிசிபாலிட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தானே இது, முனிசிபாலிட்டி தானே இது. நீங்கள் போயிட்டு உங்களுடைய மேடமுக்கு யார் விசுவாசம் இருக்கிறீங்களோ அவங்க என்ன சேவை பண்ணுறாங்க, ஏன் உங்களுக்கு அனாவசியமாக ஃபண்டு எடுத்து வராங்க நீங்கள் நினச்சினுக்கிறீங்களா? இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு மினிஸ்டர்கிட்டையும் ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசி ஃபண்டு வாங்கி கேட்க போயிட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நானே சொல்கிறேன்னா, நான் கண்ணால் பார்த்துக்கிறேன். நானே அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். நான் எல்லா ஆஃபீஸுக்கும் நான் போகிறேன். நான் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். எம்எல்ஏ ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. மீதி கதைக்கு நான் போனேங்க. அதே மாதிரி கேஜிஎஃப்பில் பார்க்கு விட்டு ஒரு வார்டு வயசு போய் க்ளீனுக்கு தான் பாருங்கள். ஸ்வச்ச பார்த்த க்ளீன் இருக்கா பாருங்கள். ஒரு டாய்லெட் ரூமும் பிளாக் ஆகிட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது, இஷ்யூ இருக்குது. வெறும் மெயின் ரோட்டில் வராங்க, மெயின் ரோட்டோடு போயிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் நெக்ஸ்ட் 3 மாதத்தில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வர்றதுக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு எம்எல்ஏ பண்ணுற அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் சொல்கிறதில்ல. வெளியே யார் சொல்கிறீங்க? இது மட்டும் எங்கன்னா திரும்ப மீட்டிங் போடுறீங்களா, ஒரு அவேர்னஸ் பண்ணுறீங்களா? இல்லையே. அவங்களே வரணும், அவங்களே போகணும், அவங்களே கஷ்டப்பட்டு ஃபண்டு எடுத்துனா உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஆயா உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா என்னுடைய மன வருத்தத்தை நான் சொல்கிறேன், தயவுசெய்து இன்னும் 3 மாதத்துக்குள்ளே கேஜிஎஃப் ஃபுல்லாக போங்க. ஒரு தனிக்கு மேடம் டிவைட் பண்ணியிருப்பாங்க, உங்களை குரூப்பை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு என் மேடம் தங்கவேலு எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இந்திரா கேண்டீன் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்க சாதாரணமான விஷயம் இல்லை.
மக்களுக்காக, ஏழப்பட்ட மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக சாப்பிட்றதுக்கு இந்திரா கேண்டீன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் தானே. ஒரு ಆನೆಸ್ಟಾಗಿ ಪನ್ನೋರಾಗ ಮಾಡಿಲ್ಲ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. ನಮಸ್ತೆ ಮೇಡಮ್ ಅವರು ಈ KGF ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಪಟ್ಟು ಫಂಡ್ಗಳು ತಗೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಫಂಡ್ಗಳು ತಗೊಂಡು ಬಂದ್ರ ಮೇಲೆ ಈ KGF ಅಲ್ಲಿ ಇರುವವರು ಅವ್ರ ಕೊಲೀಗ್ಸ್ಗಳು, ಸಮಥಿಂಗ್ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ಮೆಂಬರ್ಸ್ಗಳು ಇದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಈ ಪಾರ್ಕ್ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಪಾರ್ಕಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ಪಾರ್ಕ್ ಅನ್ಕಂಡೀಷನ್ ಇದೆ. ಇದು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಲಾಸ್ಟ್ ವೀಕು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅವರು ಚೆಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾವುದು ಅಂಗನವಾಡಿ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಂಗನವಾಡಿ ಚೆಕ್ ಮಾಡೋದು ಏನೋ ಅಷ್ಟೇನೂ ಇಲ್ಲ. ಅಂಗನವಾಡಿ ಚೆಕ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಅಂಗನವಾಡಿ CDPO ಜೊತೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಜೊತೆಗೆ CDPO ರಾಜೇಶ್ ಅವರ ಜೊತೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ಒಂಥರ ಆಗುತ್ತೆ. ಅಂಗನವಾಡಿ ಸಿಚುವೇಶನ್ ಹೆಂಗೆಂದರೆ, ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 1 ಕೆಲಸ ಮಾಡೋರು, ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರೋರು ಮನೆ ಇರೋದು ಮಾರಿಗುಪ್ಪಮ್ಮ, ಹಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೆಲ್ಲ ಡಿಫ್ರೆಂಟ್ ವೇದಲ್ಲಿ ಅಂಗನವಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. ನಮ್ಮದು ಏನು ಪಾರ್ಕ್ ವೈಸಲ್ಲಿ KGF ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು 35 ವಾರ್ಡಲ್ಲಿದೆ, ಎಷ್ಟು ವಾರ್ಡಲ್ಲಿ ಪಾರ್ಕ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಒಂದೊಂದು ವಾರ್ಡ್ಗೆ 3 ಪಾರ್ಕ್ ಇದೆ. ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಕಮಿಷನರ್ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ. ಪಾಪ ಮಂಜುನಾಥ ದುಡ್ಡು ಇಬ್ಬರು ಸೇರಿಕೊಂಡು ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ. ಮೇಡಮ್ ಹೇಳಿದ ಮೇಲೆ ದುಡ್ಡುಗಳು ಅಲಾಟ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಡೀಷನ್ ಇದೆ, ಇದು ಮೇಡಮ್ ಅವರು ಹೋಗಿ ತನಿಖೆ ಮಾಡಿದರೆ ನಿಮ್ಮದು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ತಪ್ಪಾಗುತ್ತೆ. ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಇದೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತನಿಖೆ ಮಾಡಿ ಯಾವ ಕಂಡೀಷನ್ ಇದೆ ಪಾರ್ಕ್. தமிழ் செலவாகும். இந்த பாழஞ்சு பதாரத்துக்கு போகிற அந்த மாதிரி இருக்குது பார்க்குங்க. செக் பண்ணணும். இதுதான் நம்ம ரியாலிட்டி செக் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறது. ஏன்னா தங்கவயல் MLA பண்ணுற ஒர்க்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப சேவை நல்லது பண்ணுறாங்க. அதனால் என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಎಲ್ಲ ಕಡೆ ವಿಸಿಟ್ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಸಂತೋಷ. ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಲ್ಯಾಟ್ರಿನ್ ಬಾತ್ರೂಮ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತಾರೆ. ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ವಾಟರ್ ಬರಲ್ಲ ಅಂತಾರೆ. ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಕ್ಲೀನ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತಾರೆ. ಇದಕ್ಕೆ ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಏನು? ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಏನಾದರೂ ಅದಕ್ಕೆ ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಸಿಕ್ಕಿದಾ? ಇಲ್ಲ. ನೀವು ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಚೆಕ್ ಮಾಡಿ ಇದು ಮೇಡಮ್ಗೆ ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು ತರಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮೇಡಮ್ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕು. ಮೇಡಮ್ಗೆ ಒಳ್ಳೆ 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲೆಕ್ಷನ್, 4 ತಿಂಗಳ ಎಲೆಕ್ಷನ್ ಬರುತ್ತೆ. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಮೇಡಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಕೊಡ್ತೀರಾ? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಫಂಡ್ಗಳು ಕೊಡ್ತಾರೆ? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೋಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಫಂಡ್ಗಳು ತಗೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟರ ಮೇಲೆ ನೀವು ರಿಯಾಲಿಟಿ ಚೆಕ್ ಮಾಡಲ್ಲ, ಏನು ಮಾಡಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಮೇಡಮೇ ಬರಬೇಕಾ? அதுக்கு ஆல்டர்னேட் ಮಾಡಿ செக் ಮಾಡಿ இன்னும் கண்டிஷன் இருக்குது. எந்த விதத்தில் நம்ம செக் பண்ணோம், அத்த ஒரு MLA மேடமுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். எல்லாம் உங்களுடைய கவுன்சிலர், நீங்கள் நல்ல பேர் எடுத்து கொடுங்க. மேடமுக்கு MLA மேடமுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க பண்டுகளை உங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, யாருக்கும் கொடுக்குறதில்ல. ஒரு வார்டுக்கு கோடிகளில் பண்டுங்க வந்துக்குது. அதனுடைய டெவலப்மெண்ட் என்ன ஆகுது? டெவலப்மெண்ட்டு, அந்த டெவலப்மெண்ட் பிரகாரம் மேடமுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்க. தயவுசெய்து முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டு எல்லா வார்டுக்கு போகிறீங்க, இன்னும் போகல, ஒரு 2-3 வார்டுக்கு தான் போய்க்கிறீங்க. 4, 6 சிவில் ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க. தயவுசெய்து எல்லா வார்டுக்கு போங்க. 3 மாதம் தான் டைம் இருக்குது. போயிட்டு உங்ககிட்ட என்ன குறை சொல்லுவாங்க? மேடம் தண்ணி வர்றதில்ல, இங்கே லெட்டின் ப்ராப்ளம் பிளாக் ஆகுது, க்ளீனிங் ஆகிறதில்ல, இன்னரில் ஆகிறதில்ல, அவுட்டரில் தான் ஆகுது க்ளீனிங், ஒரே மெயின் ரோட் தான் ஆகுது. இவ்வளோ பேர் க்ளீனிங் பண்ணிருக்கிறாங்கன்னா இன்னரில் யாரும் இது மட்டும் வந்து பண்ணதில்லை, எடுக்கிறதில்லை. ஏன்னா அவர் அவுட்டர் தான் எடுக்குது. அதனால் முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு, முனிசிபாலிட்டி AWக்கு, மேடம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல விதமான பரிசுகள் கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி மேடமுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்க. என்னுடைய சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயன் கேட்குறேன். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.